30 வயசுல நான் சாப்பிட்டது 50 வயசுல ஒத்துக்காம போகலாம். இன்னைக்கு சாப்பிட்டது நாளைக்கு ஒத்துக்காம போகலாம். ஏன்னா கோடானு கோடி பேர் தட்டு வச்சு நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடாம நீங்க சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுல படுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பாவி. சில குடல் வியாதி உள்ள பேஷண்ட போய் கேளுங்க, குடல்ல இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கு மூட்டு வலியா இருக்கும். பரோட்டா அவ்வளோ மோசமானது? மோசன்றத விட கர்ப்பஸ்திரிங்களை சொல்லுவோம், அம்மா 2 பேருக்கு சாப்பிட்ற பார்த்து சாப்பிடுமான்ட்டு. அது தெரிஞ்ச இன்னொரு உயிர், தெரியாத இன்னொரு உயிர் இந்த உலகத்துல உயிர் வாழ்ற எல்லாருக்கும் இருக்கு. அப்போ நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் நீங்க சொல்லுங்க? நல்ல அழகான கேள்வி. அதான் இரைப்பை சாதாரணமா 2-3 மணி நேரத்துல அரைச்சிடும். நீங்க ஒரு கல்யாணத்துக்கோ பஃபேக்கோ போனீங்கன்னா அந்த சாப்பாடு அரைக்கிறதுக்கு அது 5 மணி நேரம் கூட எடுத்துக்கும். நீங்களே காமன் சென்ஸ் அப்ளை பண்ணுங்க. நார்மலா ஒரு வேலை செய்யறவங்க கிட்ட இவ்வளவு ஃபைல கொடுத்தீங்கன்னா அவன் எக்ஸ்ட்ரா அன்னைக்கு லேட்டா தான் போவான் வீட்டுக்கு. அதனால நீங்க தான் எஜமான், வயிறு உங்களுடைய தொழிலாளி. ஸோ நீங்கள் அது கூட அனுசரணையாகவும் கருணையாகவும் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நீண்டா நல்லா உழைக்கும். 2-3 மணி நேரம் கேப் கொடுக்கணும். செரிமானத்துக்கு உகந்தமான பொருளுங்க சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கூட போதும். அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பிட்டோன்னு படுக்க வேண்டியிருக்குன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் அந்த வயிறு உபசமா எம்டி ஆகாத ஒரு ஃபீலிங். அந்த ஏப்பத்தில் அந்த உணவு இன்னும் செரிக்கலையே, ஐயோ அப்போ சாப்பிட்டது இன்னும் இருக்குன்றது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்கன்றது ஆக்சுவலாக வயிறுக்கு தான். தன் வயிறு அறிவது பொய்யற்க. உங்கள் வயிறு உங்கள் கூட பேசும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எனக்கு தோசை வேண்டாம், இட்லி போதும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த இட்லி 2 இட்லி கம்மியாக. இப்போ உங்களுக்கு பருப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கு, தேங்காய் சட்னி சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா தேங்காய் சட்னி வேணாம். என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை என் ஒய்ஃப் கேட்குறதே இல்லைங்க, 2 சட்னியெல்லாம் உனக்காக அரைக்க முடியாது அப்படின்றாங்க. அதனால் இல்லத்தரசிகளுக்கு சொல்கிறா, உங்கள் வீட்டுக்காரர் நெஞ்சு எரியுதுன்னு சொன்னார்னா தேங்காய் சட்னி அவர் வேண்டான்னு சொன்னார்னா அவர் உணர்ந்து தான் சொல்கிறாரு. தாயும் பிள்ளையுமே வாயும் வயிறு வேற, புருஷன் பொண்டாட்டி வாய் வயிறு கண்டிப்பாக வேற வேற. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சுவையாக நீங்கள் தேங்காய் சட்னி கொடுங்க, வயசானவங்களுக்கு பார்த்து கொடுங்க. இது பாரதிதாசன் குடும்ப சாப்பிட்டா நெஞ்சு எரிக்கும். இது சாப்பிட்டா இது வரும்னு ஒண்ணு இல்ல கார்த்தி. ஏன்னா there is only one thing common, we are all different. இல்லையா? நம்ம யார் one size doesn't fit all. எனக்கு இந்த பொருள் சாப்பிட்டா நெஞ்சு எரியுதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் எனக்கு 30 வயசுல நான் சாப்பிட்டது 50 வயசுல ஒத்துக்காம போகலாம். இன்னைக்கு சாப்பிட்டது நாளைக்கு ஒத்துக்காம போகலாம். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுருப்பேன், தலைவலிக்கு வயிறு கொஞ்சம் அடர்ச்சியா இருக்கும். அன்னைக்கு நான் அன்னைக்கு சாப்பிட்ட பொருள் அந்த 2 சேரும்போது எனக்கு ஒத்துக்காம போகலாம். அதனால அவதானிக்கணும், கவனம் வேணும். நீங்க உணவு, உடல் மொழி, குடல் மொழி, அதை கேட்கிற அந்த ஒரு கவனம், குடல் மொழி. ஆமா, அந்த குடல் மொழியை நீங்க கேட்கணும். அது உங்க கூட அது நல்லா இல்லைன்னா சொல்லும். அது இட்ஸ் a சைலண்ட் ஒர்க்கர். பிரச்சனை அது வந்ததுன்னா அது சொன்னாக்கா கேட்கணும், இல்லைனாக்கா அது பிரச்சனை பெருசாயிடும். அப்போ நீங்க வயிறு பேசும் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ பரோட்டா சாப்பிடும் போது வயிறு நம்ம கிட்ட என்ன பேசும்? அதான் பேசும். அதாவது புராதன காலத்துல உங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் முழு அரிசி சாப்பிட்டாங்க. அந்த அரிசி ப்ரௌனா இருக்கும், அழுக்கா இருக்கும், கொஞ்சம் பழைய உமி கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். அதுலதான் தயமின் இருந்தது. அது ஹோல் ரைஸ், ப்ரௌன் ரைஸை வச்சுக்கிட்டு அது கூட கீரையெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. அதில் இருக்கிற சத்தெல்லாம் சர்க்கரையெல்லாம் நான் உறிஞ்சிட்ட பிறகு கூட புரதம் இருக்கும். அந்த புரதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கை அரிசியில் கொடுத்த அமிலங்களை பருப்பில் கொடுக்கல, பருப்பில் கொடுத்த அமினோ அமிலங்களை அரிசியில் கொடுக்கல. அப்போ நான் 15 வகை நூல் வச்சு ஒரு சேலை நெய்யணும்னா 8 கலர் நூல் அரிசியில் இருக்கு, 7 கலர் நூல் உளுந்தில் இருக்கு. அப்போ அரிசி உளுந்து சேர்த்து இட்லி செஞ்சது, இல்ல சாதம் வச்சுக்கிட்டு பருப்பை வச்சது, இட்லிக்கு வடை சேர்த்ததுங்கிறது அருமையான ஒரு விஞ்ஞானம். அப்போ உங்களுக்கு 15 வகையான நூலும் கொடுத்துட்டீங்கன்னா உடம்பு பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய அழகான சேலையை நெஞ்சுக்கும். அதை விட்டுட்டு இப்ப இருக்கிற பாக்குறதுக்கு டேபிள்ல அழகா இருக்கணும்னு அரிசியை பாலிஷ் பண்ணி கொடுத்தீங்க. சார் அதுலயும் கொஞ்சம் தப்பிச்சு நான் வாழ்ந்து இருந்தேன். கொஞ்சம் இப்போ புரதம் இருந்தது, கொஞ்சம் நார் சத்து கம்மியா இருந்தாலும் இருந்தது. உங்க தாத்தாலாம் ஒரு 60 கிராம் நார் சத்து சாப்பிட்டாருன்னா உங்க அப்பாலாம் ஒரு 30 கிராம் நார் சத்து சாப்பிட்டாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நான் உங்க தலைமுறைக்கு நல்லா உழைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு செயற்கையா கொஞ்சம் கொழுப்பையும் சேர்த்துட்டு அது லாங் ஷெல்ஃப் லைஃப்காக வேற வேற கெமிக்கல்லாம் சேர்த்துட்டு எனக்கு நான் என்னன்னு என் பரம்பரையில நான் பார்க்காத ஒரு பொருளை உள்ள தள்ளியே, இது நியாயமா கார்த்தின்னு தான் கேட்க.
இப்போ பரோட்டா அவ்வளோ மோசமானதா சார்? மோசன்றத விட அது வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு அதான் சொல்றேன்ல, ஒரு உணவு வேற, ப்ராடக்ட் வேற. ஓகே. அதை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். உணவை வந்து சாப்பிடும் பொழுது அந்த உணவுல இருக்கிற மிச்சங்கள், எச்சங்கள் வந்து நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாவுக்கு பிரதான உணவா இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு வள்ளிக்கிழங்கு அப்படியே எடுத்து அவிச்சு சாப்பிட்றோம், ஒரு முழு அரிசி சோறு கீரை பருப்பு வச்சுக்கிட்டு கடைஞ்சி சாப்பிட்றோம், 4 காய்கறி பழங்களை சாப்பிட்றோம் அப்படின்னும் பொழுது ஒரு விவசாயம் ஆரம்பிச்ச ஒரு 10,000 வருஷமா நம்ம குடலுக்கு பழகி இருக்குமோ அது கூட இணைந்து போறோம். அதுக்கு முன்னாடி வந்து we were hunter gatherers. அப்ப நம்ம சாப்பிட்ட உணவுகள் வேற. கற்காலம் பேலியோன்னு சொல்ல. இப்ப நம்ம விவசாயம் பண்ண பிறகு இப்படிதான் சாப்பிடணும். எல்லாமே இருக்கும், பால் இருக்கும், தயிர் இருக்கும், முட்டை இருக்கும், நான்வெஜ் சாப்பிடுவோம், சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும். இப்படியெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது இது எல்லாமே வந்து அந்த உணவுகள் வந்து அப்படியே தான் வந்தது. அப்போ 30-40 கிராம் ஃபைபர் இருக்கும்போது நீங்க வந்து இரைப்பையில அரைக்கிறீங்க, சிறுகுடல சத்தெல்லாம் உறிஞ்சிக்கிறீங்க. ஆனா சிறுகுடலுடைய பின்பகுதியிலிருந்து பெருங்குடல் முள்ளா வந்து 30 முக்கோடி தேவர்கள் நம்மள நம்பி இருக்காங்க, அதிதிகள். அவங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க. அந்த பாக்டீரியாவுக்கு வேற யாருமே எதுவும் பண்ண முடியாது. நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டுட்டு இருக்கலான்ட்டு காத்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி வந்து ஒரு கோடானு கோடி பேர் தட்டு வச்சு நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடாம நீங்க சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுல படுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பாவி. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க வீட்டுல இவ்வளவு பேர் வந்து உங்களை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட்ல ஒண்ணுமே கிடைக்காது. யூ ஆர் டிப்ரைவிங் யுவர் கெஸ்ட்ஸ். திருவள்ளுவர்லாம் வந்து விருந்தினரை எப்படி ஓம்பணும்னு சொல்லி கொடுத்தாரு. வந்தவங்களை அனுப்பிச்சிட்டு வர்றவங்களை எதிர்நோக்கிறது தான் இல்லறன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. அது வந்து வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க, நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்களை பட்டினி போட்டுட்டு how can you eat? அப்போ ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடும்போது இந்த மிகப்பெரிய கொடுமையை நீங்க ஒரு நாளும் பண்றீங்க. இதை வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்க, 2 வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்க. மீதி நாள்லாம் வந்து பாரம்பரியமான உணவு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க குடல்ல இருக்கிற பாக்டீரியா செழிப்பா, அடர்த்தியா, மகிழ்ச்சியா வளரும். அது ஏன் வளர்ச்சிக்கணும்னாக்கா அது உள்ள வந்து நம்ம வீட்டு தோட்டம் செழிப்பா இருந்தால் தான் நம்ம வீடு நல்லா இருக்கும். கண்டிப்பா. இட் இஸ் ஈகாலஜி. அது வந்து அதை மெயின்டைன் பண்ணலன்னா பலவிதமான குடல் வியாதி மட்டும் வராது, மொத்த உடல் வியாதி. இப்போ இன்னைக்கு பார்க்கின்சன்லேருந்து, டிமென்ஷியாலேருந்து, ஹார்ட் அட்டாக்லேருந்து, ஈவன் குடல் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு கோவிட் கூட ரொம்ப வீரியமாயிடும். சரிங்களா? லங்கு, போன், மசில், ஜாயிண்ட் சில குடல் வியாதி உள்ள பேஷண்ட்டை போய் கேளுங்க, குடலில் இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கு மூட்டு வலியாக இருக்கும். நியூராலஜிஸ்ட் ஒத்துக்கிறாங்க, குடல்ல இருக்கிறது தான் வந்து பார்க்கின்சனே ஆரம்பிக்குது. இப்போ யூராலஜிஸ்ட்லாம் என்கிட்ட பேஷண்ட் அனுப்புறாங்க, ரெக்கரண்டா யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, இதுக்கு காரணமே குடல்ல இருந்து பாக்டீரியா வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியா இல்லை. அப்போ ஹெல்த்தி பாக்டீரியா அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து சாய்ஸ் கிடையாது, மேண்டேட்ரி. ஏன்னா அதுக்கு பேரே ஃப்ளோரா. நீங்க பயாலஜியில் படிச்சுக்கலாம், ஃப்ளோரா, ஃபானா. ஃப்ளோரானா தாவரங்கள், பாக்டீரியா தான் அந்த உலகத்தின் முதல் தாவரம். பாக்டீரியா இல்லைன்னா நம்ம இல்லை. அவங்கெல்லாம் ஆக்சிஜன் தயாரிச்சதுனால தான் அந்த அட்மாஸ்பியரே, மனுஷனே அதனால தான் உருவானா. கண்டிப்பா. ஸோ பாக்டீரியா நமக்கு முன்னாடி வந்தாங்க, நம்ம இறந்த பிறகு இருப்பாங்க, மனித இனம் அழிஞ்ச பிறகு இருப்பாங்க. அவங்க டிரான்ஸ்ஜெண்டா நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் பிரபஞ்சத்து கூட தொடர்புல இருக்கு. பிரபஞ்சம் ஃபுல்லா அவங்க இருக்காங்க, இந்த இது மேல இருக்காங்க, அது மேல இருக்காங்க. அது மாதிரி நம்மக்குள்ளேயும் இருக்காங்க. நம்ம தான் ஒரு 100 வருஷம் வந்து கொடை கூலி கொடுத்துட்டு அவங்க கூட சுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால தெரியாதனமா அவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்க நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம கிட்ட 20,000 ஜீன் தான் இருக்கு, அவங்க கிட்ட 1,00,000 ஜீன் இருக்கு. அவங்க நமக்கு உதவி செய்யறாங்க. சில விஷயங்களை அவங்க வந்து நம்ம செய்ய முடியாத விஷயங்களை அவங்க செஞ்சு நம்ம உயிர் வாழ, நம்ம ஹெல்த்தியா இருக்க, மற்ற கெட்ட பாக்டீரியா நம்ம தாக்காம இருக்க, உற்ற நண்பனா நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய அதிதிகளுக்கு, நம்மளுடைய விருந்தினர்களுக்கு, நம்மளுடைய இன்மேட்ஸுக்கு நம்ம வந்து தினசரி போஷாக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை. அதுக்கு ஒரே வழி வந்து ஸ்டார்ச்சு, புரோட்டீன், ஃபேட் கூட நல்ல ஃபைபர் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை கொடுத்து. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 30 முக்கோடி அகதிகள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு சிலருக்கு வந்து பருப்பு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து வடை பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து அப்பளம் பிடிக்கும். அப்ப நீங்க வந்து அறுசுவை விருந்தை நீங்க கொடுத்தாதான் இன்னைக்கு இவர் சாப்பிடுவாரு, நாளைக்கு அவர் சாப்பிடுவாரு, ஒரு டர்ன் எடுத்தாவது சாப்பிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் வந்து எண்ணெயை மாற்றணும், ஏன் கீரையை மாற்றணும், ஏன் உணவுகளை மாற்றணும்னாக்கா நமக்காக இல்லை, நமக்காக நமக்குள்ள இருக்காங்களா அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் சொல்றேன். யூ ஆர் ஈட்டிங் ஃபார் 2.
எப்போ நீங்கள் சாப்பாடு மேஜையில் உட்காந்தாலும் கர்ப்பஸ்திரிங்களை சொல்லுவோம், அம்மா 2 பேருக்கு சாப்பிட்ற பார்த்து சாப்பிடுமான்ட்டு. அது வந்து தெரிஞ்ச இன்னொரு உயிர், தெரியாத இன்னொரு உயிர் இந்த உலகத்துல உயிர் வாழ்ற எல்லாருக்கும் இருக்கு. அது வந்து பாக்டீரியா. நீங்க எப்பொழுதுமே 2 பேருக்கு சாப்பிடணும். அடுத்த தடவை நீங்க ஒரு கேரட்டையோ ஒரு பழத்தையோ நீங்க ரசிச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பாக்டீரியா உங்களுக்கு தேங்க்யூ பாஸ். சூப்பர் சூப்பர். பகீர்னு இருந்தது நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு, சுருக்கு நெஞ்சில தச்ச மாதிரி இருந்துச்சு. இனிமே நானே ப்ராசஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம். சரி, மாடர்ன் லைஃப்ல ரொம்ப பேசினா நம்மளை வந்து பூமர்னு சொல்லி விட்டுருவாங்க இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன், வீக்லி ஒன்ஸ் போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். பட் என்ஜாய்மெண்ட் மட்டுமே வாழ்க்கை கிடையாது இல்லை, நமக்கு கடமைகள் இருக்கு. கடமையை செஞ்ச பிறகு போய் வந்து என்டர்டைன்மெண்ட்ல உட்காந்தா அதுல நியாயம் இருக்கும். நான் முழுக்க முழுக்க சினிமா தேட்டரில் தான் இருப்பேன், முழுக்க முழுக்க நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் தான் இருப்பேன்னாக்கா ஒரு சிலருக்கு அது தொழிலாக உள்ளவங்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கை வேற என்டர்டைன்மெண்ட் வேற இல்லையா? அப்போ வாழ்க்கைங்கிறது நல்ல உணவு, என்டர்டைன்மெண்ட்றது நீங்க சொல்ற ப்ராசஸ் ஃபுட்டு கிடையாது, ப்ராடக்ட்ஸ். இப்போ மூளை தான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் சிக்னல் அனுப்புது, இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வயிறுங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவுகளை செரிமான உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ மூளைக்கும் வயிற்றுக்கும் என்ன தொடர்பு?